வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். வாழைப்பழம் வந்து இங்கே பாருங்க ரொம்ப கனிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கனிஞ்சிருச்சு, சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. முட்டை காலையில் இப்போ போய் காய்கறி வாங்கிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன். அந்த காய்கறி இதை வந்து அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு முட்டை, நம்மளுக்கு எத்தனை வாழைப்பழம் தேவையோ அத்தனை வாழைப்பழம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிடுவோம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 2 வாழைப்பழம் போட போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த பாருங்கள், ஒரு வாழைப்பழத்தை 2ஆகவும் ஒரு பழத்தை முழுசாகவும் போட்டிருக்கேன். ஒரு முட்டை 1 போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அடுத்து என்ன சேர்ப்போன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ நம்ம சுகர் போட்டுக்கலாம். சுகர் இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ போட்டுக்கலாம். இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தீர்ந்துருச்சு, ஸோ இந்த சுகர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆட்டி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு இதில் மாற்றிடுவோம். கிணத்துக்கு மாற்றிட்டு அது கூடயே இதை நல்லா வலித்து மாற்றிக்குவோம். பாருங்கள், நல்லா இருந்தால் சூப்பராக பிளெண்ட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வீட்டில் எப்பயுமே கோதுமை மாவை நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருவேன். இது எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ இது போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு கரண்டி, இன்னும் ஒரு கரண்டி, 2 கரண்டி போட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பேன் கேக் இது பொசிஷனுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். நான் கலந்துட்டு கட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் இது அதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அந்த முட்டை, வாழைப்பழம், அந்த சர்க்கரை அதில் உள்ளதை எப்படி இருப்பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும். இதை அப்படியே நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி பணியாரம் மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் பேன் கேக் மாதிரி நான் ஊற்ற போகிறேன். காலையில் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன்னா வாழைப்பழம், முட்டை, கோதுமை மாவு எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இதை அப்படியே ஊற்ற போகிறோம். இப்போ தோசை சட்டில் லைட்டாக எண்ணெய் இது பண்ணியிருக்கேன். இது பண்ணிவிட்டு ஒரு கையிலேயே எடுத்து வேலை பார்க்குறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ, எங்கள் வீட்டுக்காருக்கு குட்டியாக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ தோசைன்னா நம்ம சொல்லுவோம், இப்போ வர எல்லோரும் பேன் கேக்குன்னு சொல்கிறனால அதுக்கு பேன் கேக்குன்னு பேர் வந்து மாறிடுச்சு. அவ்வளோதான். இது எதுவும் பிய்யாது வராது, சூப்பராக இருக்கும். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். செக்கில் ஆட்டினா